உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னது இது ஒரே கிரௌடா இருக்குது. நான் பொண்டாட்டி நீ காலையில காஃபி கூட கொடுக்காம இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கா? என்ன இங்க ஒரே கூட்டம், ஒரே லேடிஸ் கூட்டமா இருக்குது. எதுனா பங்கனா? சரி இது யாருக்கு சேரு? எனக்கா? உட்காந்துக்குவா. மரியாதை மனசுல இருந்தா போதும் டார்லிங். உட்காரு உட்காரு குந்தே, உட்காரு உட்காரு. அட உட்காருன்றா. நிக்கிறேன்றியா? சரி நின்னுக்கோ. ஆனா ஒண்ணுப்பா, இந்த பணக்காரங்க தான்ப்பா காசு இருக்குதுன்றதுக்காக 4 பேரை கூட்டு சேர்த்துக்கிட்டு ஆனா உனா எதுனா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இஷ்டத்துக்கு கண்டபடி செலவு பண்ண வேண்டியது. இதெல்லாம் பண்றதுக்கு பதிலா ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போட்டுக்கலாம்ல. என்னங்க என்ன நடந்துட்டு இருக்க? இவன் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எப்படி வந்து நிக்கிறான் பாருங்க. கல்யாணத்துக்கு முன்ன எப்படி இருந்தான், இப்ப கழுத கெட்டு குட்டிச்சவரான கதையா அப்படியே உள்டாவா மாறிட்டாங்க. இவன் ஏங்க அந்த லுங்கியும் அவன் பனியனும் ஷோ. ஏங்க அவன்கிட்ட சொல்லுங்களேன், கொஞ்சம் குளிச்சுட்டு ஒரு நல்ல டீசென்டான ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வர சொல்லுங்க. டேய் ஜெய், நானேனா? ஷூ, ஏன்பா கத்துற? ஓ நான் இங்கே தானப்பா இருக்கேன். சாரி நைனா. என்ன நைனா? ஷூ, இவன் வேற படுத்துறானே. இங்க பாரு, இங்க உன் வைஃபுக்கும் உன் தம்பியோட வைஃபுக்கும் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அப்படியா? அதுக்கு நீ இப்படி வந்து நின்னா நல்லாவா இருக்கும்? போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி ஃபங்க்ஷனுக்கு பட்டு வெஸ்டி பட்டு சட்டை போட்டுட்டு வாப்பா. போ. பா இப்பதான்ப்பா ஏன்ச்சான். உங்க மருமகளை முதல்ல காஃபி போட்டு கொடுக்க சொல்லுங்க. குடிச்சிட்டு அப்படியே மேல போய் கொஞ்சம் லைட்டா காத்து வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கிளம்பி வரேன். நான் சொல்றேன். இவன் எதுக்கு இப்ப நம்மள இழுக்கிறான்? ஷோ, இதெல்லாம் என்னால தாங்க முடியல. டேய் இங்க பாரு, சொன்ன கேளு. ஐயா, எல்லாரும் வந்துட்டாங்க. நல்ல நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. நீ வந்தாதான்டா ஃபங்க்ஷனே ஆரம்பிக்க முடியும். கொஞ்சம் தயவு பண்ணுப்பா. அப்படியா சொல்ற? போ. ஏதோ இவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குற, அதனால போறேன். அண்ணி, இவன் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்? டார்லிங், நான் டார்லிங் கட்டின புருஷனுக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சு நடந்துப்பேன்னு பார்த்தா இப்படி மச மசன்னு நிக்கிறியே. இங்க பாரு, மாமா குளிக்க போறேன். உன்ன சோப்பெல்லாம் போட்டு வர சொல்லல. ஜஸ்ட் இப்போதைக்கு டவலை மட்டும் எடுத்துட்டு வந்து கொடு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வரேன். ஐயோ, தப்பு பண்ணிட்டனே. டேய் மாமா, அத்தை, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். டேய் வந்துடுறேன் இரு. போடா. இவன் வேற. சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த அன்பரசி ட்ராக்ல கால் எடுத்து வைக்க மாட்டா. அதுக்கு நான் பொறுப்பு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.